ஆமா. ஆக ஏன்னா ஆடை இல்லைன்னா மானமே போயிடும், உணவு இல்லைன்னா உசுரே போயிடும், இருக்க இடம் இல்லைன்னா தெருவில் தான் கிடக்கணும். ஆக அப்பேற்பட்ட இடத்தையும் பற்றியும் அது மட்டுமின்றி தாய் தந்தை பற்றிய விவரத்தையும் அற்புதமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். என்ன விஷயமாக வந்திருக்கீங்க? நான் காவலுக்காக வந்திருக்கேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருத்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை வந்து எங்களுக்கு, செந்தனை வந்து முருகனுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஆமா, அப்படிதானே? நம்ம ஊர்ல திருவிழான்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்கன்னா கண்டிப்பா தோரணம் முன்னாடியே கட்டிடுவாங்க. அப்ப தோரணம் கட்டியாச்சுன்னா திருவிழா ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அதே ஒரு வீட்டு வாசல் காரணம் இல்லாம தோரணம் கட்டுவதில்லை. அப்ப ஒரு வீட்டு வாசல கட்டணும்னாக்க ஒரு காது குத்தா கல்யாணமா ஏதோ ஒரு சுப ஆமா, ஒரு கல்யாணம் காது குத்து. இப்ப நான் எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, ஏன் கேக்குறீங்க? கருந்தனைய நீங்க வச்சுக்கிறீங்க, செந்தனைய வடிவலனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா, என்ன காரணம்? ஓ, இதுக்கு என்ன காரணம் கேக்குறீங்களா? இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட, உலகத்துல வந்து முழு முதல் கடவுள் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? அது விநாயகர் பெருமான். விநாயகரை தானே சொல்லுவோம். விநாயகர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முழு முதல் கடவுள். ஆனா உங்களுக்கு என்ன முறை? எனக்கு மச்சனே. எப்படி உங்களுக்கு மட்டும் மச்சனே? என் தங்கச்சி தானே கட்டி கொடுத்துருக்கு. உங்க தங்கச்சிகளுடைய பேர் என்ன? சித்தி புத்தி. சித்தி புத்தி அப்படிங்கிற 2 பேரை கட்டி கொடுத்ததுனால அவர் வந்து உங்களுக்கு மச்சனே முறை வேணும். சரி, நான் கேக்குறேன், இந்த உலகத்துல எத்தனையோ மலர்கள் உண்டு. மல்லிகை, முல்லை, செவ்வந்தி, ரோஜா, இப்படி எத்தனையோ மலர்கள் இருக்கும் பொழுது ஏன் சாதாரணமா தரையில மாடு மேயக்கூடிய அருகம்புல்லை எடுத்து ஏன் அவருக்கு மாலை கட்டி போடுறீங்க? என் மலர் மாலையை தொடுத்து போட வேண்டியதானே? இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு மாதிரி வெற்றிலை மாலை போட வேண்டியதானே? இல்லைன்னா குரு பகவானுக்கு மாதிரி கடலை மாலை போட வேண்டியதானே? ஏன் அது மாடு திங்கிற ஒரு புல்லு, அருகம்புல்லு, ஏன் அந்த அருகம்புல்லை கொண்டு போய் நீங்க மாலையா போடுறீங்க? சொல்லுங்க அப்போ. என்ன கேக்குறீங்கல்ல, முருகனுக்கு நீங்க ஏமா செந்தனைய படைக்கிறீங்க? நான் சொல்றேன், ஏன் விநாயகருக்கு அருகம்புல் மாலை நீங்க போடுறீங்க? ஒரு கேள்விக்கு வந்து ஒரு கேள்வி பதில் ஆகுமா? ஆனா சவால் ஆகும். ஒரு கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாது, ஆனாலும் சவால் ஆகும்ல. சவால் ஆகும். ஆக நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நான் கேள்வியா கூட நான் கேட்கல, நான் ஒரு விளக்கமா தான் கேட்டேன். ஒரு விளக்கமா கேட்டேன்னா அப்ப நீங்க எப்படி கேட்டாலும் அது வந்து தப்பு இல்ல, நான் கேட்டா அப்ப தப்புங்கறீங்களா? தவறு நான் சொல்ல வரலமா. அப்புறம் என்ன பட்டன பதில சொல்ல வேண்டியதானே? அப்புறம் நான் கேட்டா நீ கேட்காத, நீ கேட்டா நான் கேட்காத, என்ன அர்த்தம்? அனலாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவன் வந்து அனல் என்றாலே என்ன? நெருப்பு தானே. ஆமா, அனல் நெருப்பு தானே. அதை பத்திக்கிட்டு 24 உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியும் வதைக்கிறான். வதைக்கின்ற பொழுதுதான் யாருனாலையும், எங்க அப்பானால எதுவும் பண்ண முடியல, என் மாமனால எதுவும் பண்ண முடியல, என் பாட்டனாலே எதுவும் பண்ண முடியல. அப்பதான் என் மச்சனை பார்த்தாரு, என்னடா பண்றது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு? தும்பிக்கை தூக்குனாரு, தூக்கி முழுங்கிட்டாரு. அப்படியே விழுங்கின உடனேயே நெருப்பு வயிற்றுக்குள்ள போனுச்சுன்னா உஷ்ணம் ஏற்படுமா? ஏற்படாத. அனலா கொதிக்கு வயிறு எரியும்ல, கொதிக்கும்ல. அந்த அனலை வந்து குறைக்கவே முடியல, யாருனாலே இது முடியல. ஒரு சில பேருக்கு சும்மாவே வயிறு எரியுது, ஆனா வாழ பொறுக்காத உலகம் தானே. ஆனா ஒரு சில பேருக்கு சும்மாவே வயிறு எரியும், ஆனா இவர் வந்து இப்படி அனலாசுரனை எடுத்து விழுங்குனா அப்ப எரியாம என்ன செய்யும் சொல்லுங்க? அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா 21 முனிவர்கள் அருகம்புல்லாக மாறினாங்க. எத்தனையோ வைத்தியர்லாம் வந்து பார்த்தா எதுவும் பண்ண முடியல. அப்ப 21 முனிவர்களும் அருகம்புல்லாக மாறி நிற்கின்ற பொழுதுதான் அந்த அருகம்புல்லை எடுத்து வந்து கஷாயமாக செஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே உஷ்ணம் குறைஞ்சிருச்சு. எதுக்குன்னா அருகம்புல்லுக்கு தன்மை என்ன? குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை. அதுக்காகத்தான். அதுவும் எப்படி? 21 புல்லு வச்சு அதை 21 கட்டா கட்டி தான் மாலையா போடணும். இதான் முறை. சரி, அப்ப இந்த அருகம்புல்லுக்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னா வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆமா, அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கும் அருகம்புல்ல மாலை போடுறோம். அதே மாதிரிங்க, ஏன் நாங்க செந்தனைய கொண்டே படைக்கிறோம் தெரியுமா? முருகப்பெருமான் எப்படி வந்தாரு? சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லில் இருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையிலே விழுந்தார். சரவண பொய்கையிலே அந்த மலர்லையா? ஆமா, அந்த மலர்ல விழுந்தார். இப்ப தீப்பொறினாவே அதுவும் நெருப்பு தானே. ஆமா, தீப்பொறியாதானே அவர் வெளிவந்தாரு. அப்ப அவர்கிட்ட இருக்கிறது வெப்பம் தான். ஏன்னா அந்த நெருப்பு எப்பொழுதுமே நெருப்பா வெப்பமாவே இருக்க கூடாது, சாந்தமடைய வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த செந்தனையை கூட நாங்க அவருக்கு படைக்கிறோம். அப்ப இந்த செந்தனைக்கு என்ன தன்மை உண்டு? அந்த செந்தனைக்கும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால செந்தனையை கூட அவருக்கு நாங்க படைக்கிறோம். அந்த பதில வர வைக்கணும்னு நீங்க இப்படி வர்றீங்க. ஆமா, நீங்க அனுபவத்துல பெரிய ஆள் இல்ல. நீங்க பின்னியர் எப்படி போகுதா அப்படிதான் நாங்க பின்னியர் போகும். அது மட்டும் இல்ல, ஒரு சில பேர்ட்ட கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லுவா தெரியுமா? சூரபெருமானை வந்து ஆட்கொண்டாருன்னு கூட சொல்றது இல்லையா பெரும்பாலும். சூரபெருமானை அழிச்சாரு, அதனால கோவத்தோட இருக்கிறாரு, அதனாலதான் அதை செந்தனையை படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா அப்படி இல்லாம நீங்க தான் உண்மையான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சூரபெருமானை ஆட்கொண்ட பிறகு அவருக்கு ஆணவமே, அதாவது அந்த வெப்பமே இல்லை அவருக்கு. ஆனா அவர் பிறந்தது வந்து கனலில் கருவாகி புனலில் உருவானவர்.
தாமரை இதழ்கள்ல மேலதான் விழுந்தாரே தவிர சரவண போய் தண்ணியில விழுவது கிடையாது. தண்ணியில விழுந்தாதான் நெருப்பு அணைஞ்சிருமா? அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றோம் இல்ல. அதுதான் இந்த மாதிரி ஆளை தான் சந்திக்கணும்னு ஆசை. ஒண்ணு வந்துருது ஒண்ணும் தெரியாம. சரி இருக்கட்டே. ஆக நீங்க காவலுக்காக வந்தீங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி. நீங்க வந்திருக்கிறது இருக்கட்டும். இப்ப நீங்க ரொம்ப விவரமான ஆள் மாதிரி பேசுறீங்க. ஆளு மாதிரினா விவரமான ஆளு தான் நீங்க. அப்படி சொல்லுங்க. ரொம்ப தெளிவா பேசுறீங்க, ரொம்ப திறமையா பேசுறீங்க. ஏதோ உங்களோட ஆசை அப்படி இல்ல, உங்க திறமையை வளர்த்துக்கிற தன்மை உங்ககிட்ட அதிகம் இருக்குல்ல. கதைக்கு இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நல்லா. இப்ப நீங்க எவ்வளவு தூரம் கேட்டீங்க, நாடு எது, ஊர் எது, அப்பா யாரு, அம்மா யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு பல விஷயங்களை நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத நான் கேட்கறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். சரி. இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம். உலகத்துல முழு முதல் கடவுள் யாருன்னா விநாயகர்னு சொன்னீங்க உங்க மச்சனே. அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? யானை முகம், மனித உடல். யானை முகம். தெய்வத்துல வந்து யானை முகம் யாருக்கு அப்படின்னா, துதிக்கை உள்ள ஒரு மிருகம் எது அப்படின்னா அது வந்து யானை. அது போல துதிக்கை உள்ள தெய்வம் எதுனா விநாயகர். துதிக்கை உள்ள முனிவரை பாத்திருக்கீங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல. உங்கள மாதிரி ஒரு முனிவர், அந்த முனிவருக்கு முகத்துல 2 புருவங்களுக்கு மத்தியில முகத்துல புருவம் துதிக்கை வளர்ந்துருக்கும். சரி. அந்த முனிவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் யாரும் இல்லம்மா. தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா பேசுறீங்க, திறமையா பேசுறீங்க. அப்புறம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லாத பிறக்குமா, கில்லாம வலிக்குமா, அல்லாம குறையுமா? அப்ப ஒரு விஷயம் இருந்தா தானே ஒரு விஷயம் நடக்கும். இல்லைன்னு சொல்லக்கூடாதுல. தெரியலைன்னு சொல்லுங்க. ஒரு முனிவரை பத்தி பேசிருக்கீங்க, அதானே கேட்டிருக்கீங்க. அதே போலதான் ஒரு முனிவர் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு, ஒரு அழகிய குதிரையை, ஒரு வெள்ளை குதிரை, அழகிய குதிரையை வச்சிருக்காரு. ஆக அங்கிருந்து ஒரு 3 பேர் என்ன, ஒரு 5 பேர் வர்றாங்க. வழிப்போக்கராக வர்றாங்க. வழிப்போக்கராக வருகின்ற பொழுது அந்த குதிரை மேல ஆசைப்பட்டு, ஐயா இந்த குதிரையோட விலை என்ன, எவ்வளவு வரனாலும் இந்த குதிரையை வந்து நாங்க ஆசைப்பட்டோம், காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், பொற்காசோ ஏதோ கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறோம் அப்படி சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு அவர்? என்ன சொன்னாரு, காசெல்லாம் எதுவுமே தர வேண்டாம், ஒரு கேள்வி 3 கேள்வி கேட்கிறேன், 3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில மட்டும் சொல்லு, பதில சொல்லிவிட்டு நீ நாமாவே அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே ஆனந்தம். என்னடா அது காசெல்லாம் வேணாங்கிறாரு, பதில மட்டும் சொன்னோம்னாக்கா குதிரையை எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. சரி கேளுங்க ஐயா அப்படின்னு முதல் கேள்வியை கேட்கிறேன். கேட்கின்ற பொழுது 7 கிணறு இருக்கு. அந்த 7 கிணத்துல 6 கிணத்து தண்ணியை எடுத்து ஒரு கிணத்துல ஊத்துனோம்னா நிறையல. எப்படி? 7 கிணத்துல 6 கிணத்து தண்ணியை எடுத்து ஒரு கிணத்துல ஊத்துனோம்னா நிறையல. ஆனா அந்த ஒரு கிணத்து தண்ணி எடுத்து இந்த 6 கிணத்துல ஊத்துனோம்னா நிறைஞ்சிருது. எண்ணிக்கையில அதிகம் இது 6 தானே வரும். ஆமா. அப்ப 6 கிணத்து தண்ணி எடுத்து ஒரு கிணத்துல ஊத்துனோம்னா நிறையல. என்ன கதையா அது? இதான் கதை. ஏங்க 6 தெரியுமா தெரியாதா? 6 கிணறுங்கிறது எண்ணிக்கையில அதிகம். ஆமா. 6 கிணறு தண்ணி எடுத்து ஒரு கிணறுல ஊத்துனா நிறையல. ஒரு கிணறு தண்ணி எடுத்து 6 கிணறுல ஊத்துனா நிறையுதுன்னா அது என்ன? என்னடா கதை விடுறீங்களா நீங்க? அதாம்மா கதை கேட்கிறேன் நான். சரி, இதுக்கு பதில் தெரியல அவனுக்கு. ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், ஐயோ அப்படின்னு. சரி, 2வது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு விஷயத்தை கேட்டா அப்புறம் மயக்கம் வராம என்ன பண்ண? இன்னொரு விஷயம் இதுதான், இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? இந்த சேலை தைக்கிறோம்ல ஊசி, அந்த ஊசியில நூல் கோர்ப்பதற்காக அந்த ஒரு துளை இருக்கும்ல, துவாரம் ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ள அவ்வளவு பெரிய யானை போயிருச்சு. இது அந்த துவாரத்துக்குள்ள யானை போயிருச்சு. யானை போயிருச்சு, ஆனா வால் மட்டும் மாட்டிக்கிடுச்சு, போக முடியாம மாட்டிக்கிடுச்சு. என்னங்க கொடுமையா இருக்கு. ஆமாங்க. ஒருவேளை யானையை விட வால் பெருசா இருக்குமோ? எப்படிங்க இப்ப வால் பெருசா இருக்க முடியும்? அப்புறம் உருவம் போகுது, வால் போகலைன்னா என்ன அர்த்தம்? அதான் கதை. இதுக்காக பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே தெரியலன்ட்டாங்க. சரி, 3வது கேள்வியாவது கேளுங்க, அதுக்காக தெரிஞ்சா சொல்றோம் அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு வேலி இருக்குமா, வேலிக்குள்ள பயிர் விதைச்சிருக்காங்க, அதாவது பயிர் இருக்கு. அந்த வேலி அப்படியே தான் இருக்குது. இரவு நேரத்துல இருக்கக்கூடிய அந்த பயிர் காலையில வந்து பார்க்கின்ற பொழுது வேலி அப்படியே தான் இருக்கு, பயிரை மட்டும் காணும். அது எப்படி? ஒருவேளை ஆடு மாடு தப்பி குதிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கோம், ஆடு மாடு பறவை எதுக்குமே வரல. வேலி உறுதியா இல்லைன்னா எது வேணாலும் போய் சாப்பிடும்ல. வேலி அப்படியே இருக்கு, வேலி அப்படியே தானே இருக்கு. வேலி உடைஞ்சிருந்தா கூட ஆடு மாடு ஏதோ உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆடு மாடு தாண்டி குதிக்காத அளவுக்கு வேலி இருக்கு. ஏங்க நான் ஒரு விஷயம், ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்க 3 கேள்வியை கேட்கறீங்களே,
இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க அப்ப. நீங்க சாதாரண அப்ப நீங்க என்ன எண்ணத்துல நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க இங்க? நீங்க சாதாரண கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆ. சாதாரண கேள்வி பேசிருக்கவே மாட்டேன். ம். நிரடான கேள்வியை கேட்டுவிட்டு அப்புறம் ஏன் அப்படின்னா நிரடானா நீங்க அந்த அளவுக்கு தெளிவா பேசுறேன் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது தெளிவா தான் பேசுறீங்க. அப்ப நான் கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுனால நான் கேட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரியலங்கிற இடத்துக்கு நீங்க போகாதீங்க. ஒண்ணும் தெரியாம கிரேதாயகம் திரேதாயகம் துவாபரகம் கலியுகம் 4 யுகத்துல நான் இருக்கேன். 18 புராணத்துல கருட புராணத்தை தவிர மற்ற 17 புராணத்துல நான் இருக்கேன். அனுபவத்துல பெரிய ஆள் யாரு? அப்ப எல்லா புராணத்திலயும் நீங்க இருக்கீங்க. 17 புராணத்துல. சரி, யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகங்கள்? கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரகம் கலியுகம். இதுல எத்தனை யுகத்துல நீங்க இருக்கீங்க? 4 யுகத்துல நான் இருக்கேன். நான் எத்தனை யுகத்துல இருக்கேன்? இறுதியான யுகம் கலியுகத்துல. கலியுகத்துல மட்டும் தான் இருக்கேன். அப்ப அனுபவத்துல யுகங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவத்துல பெரிய ஆளு நீங்க தான். ஆமா. அப்ப நீங்க தானே பதில சொல்லணும். நான் அனுபவத்துல சின்ன பிள்ளை தானே. சரி. ஒரு யுகத்துல நானே இருக்கேன். அப்ப நீங்க தான் பதில சொல்லணும். சரி, காலதாமதம் அப்படிங்கிறதுனால ஆமா பதில சொல்லிடுறேன். சொல்லுங்க பாப்போம் பட்டுன்னு. ஏன்னா தண்டகாரண்ய வனம் அப்படின்னு ஒரு வனம் எங்க திரேதா யுகத்துல ராமாயணத்துல இருக்குது. அது இருக்குல்ல, அதான் உங்களுக்கு தெரியுமே. தண்டகாரண்ய வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு. அதுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், ரட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ரட்சகன் மட்டும் இல்லாது முட்கள முனிவரும் அங்கேதான் இருக்கிறான். முட்கள முனிவரும் அங்கேதான் இருக்கிறாரு. ஆக விப்ரதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு வேடுவன். விப்ரதன் அப்படிங்கிற வேடுவன். அவன் என்ன பண்ணுவான், அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வேட்டையாடி தான் தன்னுடைய நாட்டு மக்களையே காப்பாத்திட்டு வந்தான். திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். இந்த காட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அதே வனத்துக்குள்ளேயுமே ஒரு அழகிய விநாயகர் கோவில் உண்டு. ஆக இந்த கோவிலுக்குள்ளெல்லாம் யார் யாரெல்லாம் வருவாங்களோ, எப்படியும் சாமி முறை யாராவது வந்து தானே வேணும். ஆக அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை பறிச்சு, அதாவது வழிப்பறி பண்ணுவோமே. யாருமே அதை கேட்கல. அதனாலதான் சுருக்கமா சொல்லிக்கிட்டே வர்றேன். ஆக வேடுவன் ஆகிறதவே திருடனை மாறுறான். யாரு? விபரதனாப்பட்டவன். விபரதனாப்பட்டவன் திருடனா மாறிய பிறகு முட்கள முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கேருந்து வருவார். வருகின்ற பொழுது அந்த முனிவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்வோம். அப்படின்னா இவன் என்ன பண்றான், அம்பை தொடுக்கிறான். அம்பு தொடுத்தோம்னாக்க அவர் கருணை கண்ணால பார்த்த உடனே அம்பை கீழே ஓட்டு விட்டு அவர் காலையே மன்னிச்சு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, ஆக என்னமோ பண்ணேன், எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவமெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன வழி அதை சொல்லுங்க அப்படின்னு. இந்த வாரம் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கிட்ட குளிச்சு போட்டு அங்கனே உட்காரு, கீழே கிடக்கு பாரு ஒரு குச்சி, முளை குச்சி, பட்டு போன குச்சி, இந்த இவ்வளோ பெரிய குச்சி. அதுதான் என்ன குச்சி அது? அதுக்கு மட்டும் வந்துருவீல. ஆலங்குச்சி, அரசங்குச்சி, என்னென்னமோ இருக்குல்ல, நீங்க சொல்றது என்ன குச்சி? அது கேட்ட வார்த்தை அப்படியே கொடுக்கக்கூடியது என்ன மரம்? கற்பக விருட்சம். அதான் அந்த குச்சி, கற்பகத்தரு. அந்த குச்சியை எடுத்து என்ன பண்ணாரு, அந்த குளிச்சுட்டு அங்கே ஊனி வச்சுட்டு இந்த குச்சி துளுத்து மரமா வர்ற வரையும் இந்த விநாயகர் பெருமானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு சரி அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அதே மாதிரி செஞ்சா. அதே போல அதுவும் மரமாவே வந்துருச்சு. மரமா வந்த பிறகு அந்த விநாயகர் பெருமானை என்ன பண்ணாரு, அப்பனே உன்னுடைய தவத்தை கண்டு நான் மெச்சினேன். நீ எதற்காக இந்த வரமெல்லாம் எதற்காகலாம் என்னை நோக்கி தவம் இருந்தியோ அந்த வரவும் வெற்றது. அது மட்டுமின்றி என்னை எந்த கணத்தில், அதாவது எந்த நொடியில என்னை பார்த்தியோ, எனக்கு போலவே என்னை போலவே உனக்கும் 2 புருவங்களும் இடையில துதிக்க வளரும் அப்படின்னு ஒரு வரமும் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம 2 புருவங்களுக்கு இடையிலே துதிக்க விளந்ததால் இன்று முதல் நீ புருசுண்டி முனிவர் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஒரு வரம் சேர்த்து கொடுப்பார். அதான் நீங்க கேட்டதுக்கு முனிவர்கள்ல துதிக்க இருக்கக்கூடிய முனிவர் யாருன்னா புருசுண்டி முனிவர். அதாவது விபரதனாப்பட்டவன் வேடுவேன், அவன் திருடனா மாறுறான். திருடனா மாறிய பிறகு இந்த முனிவர் புருசுண்டி முனிவராக மாறுறான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அற்புதமான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா யாராவது கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் கேட்கல. எதுக்கு இந்த இந்த 3 இதையும் எடுத்துருங்களேன் என்னத்துக்கு? சரி இருக்கட்டும். ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. புருசுண்டி முனிவர் அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு பேரு அப்படின்னு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க வந்த விஷயம் என்ன அப்படிங்கிற வந்த விஷயம் இருக்கட்டும். நான் 3 கேள்வி கேட்டிருக்கேன். 3 கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். தெரியுங்கிறது தெரியும். ஏதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் வந்த விஷயத்தை சொல்றேன். தெரியும்னு தெரியும் சொல்றீங்க, அப்புறம் ஒரு கேள்விக்கு பதில சொல்லுங்கன்னா அப்ப நீங்க என்ன சோதிச்சு பாக்குறீங்க? சோதிச்சு பாக்குறதும் இல்ல, ஒண்ணு இல்லங்க. சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு குதிரை வியாபாரி இருந்தாரு. 3 பேர் போய் குதிரை வாங்குறதுக்கு போகும் பொழுது, நான் காசு பணத்துக்கெல்லாம் இந்த குதிரையை தரல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொன்னா குதிரையை தர்றேன்னாரு. அப்ப முதல் கேள்வி என்ன சொன்னீங்க அப்படின்னா 7 கிணறு மொத்தம்
6 கிணறு தண்ணி எடுத்து ஒரு கிணறுல ஊத்துனா நிறையல. இந்த ஒரு கிணறு தண்ணி எடுத்து இந்த 6 கிணறுல ஊத்துனா நிறையுது. அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது மகாபாரத போர் முடிவின் போது, மகாபாரத போர் அந்த பாரதமே முடிய போகுது. முடிய போகும் தருவாயில் அடுத்து வருவது கலியுகம். இந்த கலியுகத்துல இனிமே இந்த உலகம் இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கறத எடுத்து காட்டுவதற்காக அங்கே குதிரை வியாபாரியா வந்தது யார் தெரியுமா? என்னுடைய பாட்டனாவட்ட மகாவிஷ்ணு. அவர்தான் குதிரை வியாபாரியா வந்தது. இந்த குதிரை வாங்க போனது யார் தெரியுமா? பாண்டவர்கள்ல தர்மன், பீமன், அர்ஜுனன் இவங்க தான் போனது. அப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 6 கிணறு தண்ணி எடுத்து ஒரு கிணறுல ஊத்துனா நிறையல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 6 கிணறு என்பது பிள்ளைகள், இந்த ஒரு கிணறு என்பது அப்பா அம்மா. ஒரு அப்பா அம்மா எத்தனை பிள்ளைய பெத்தாலும் கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைங்களையும் நல்லா வரணும், பெரிய ஆளா படிக்க வைக்கணும், பெரிய வேலை வாங்கி கொடுக்கணும், பெரிய பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னு எல்லா பிள்ளைங்களுமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது பெத்த அப்பா அம்மா. அதுதான் ஒரு கிணறு. இந்த ஒரு கிணறுன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இந்த ஒரு கிணறுல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துனா 7 கிணறு நிறையும். அப்ப அவங்க நினைக்கிறது என்ன? எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த 6 கிணறு என்பது பிள்ளைகள். இந்த 6 பிள்ளையும் சேர்ந்து இனிமே வருங்காலத்துல அப்பா அம்மா பாப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் மட்டுமா பிறந்தேன், மூத்தையன் வீட்டுல போய் நீ 2 மாசம் இரு அப்படின்னு இங்க இருந்து அம்மாவை அங்கே விரட்டுவேன். அங்க இருந்து அவன் என்ன சொல்லுவேன்? நான் என்னைய மட்டுமா நீ பெத்த, இளைய வீட்டுல போய் 2 மாசத்துக்கு இரு அப்படின்னு அவன் அங்க இருந்து அடுத்த வீட்டுக்கு விரட்டுவேன். அப்ப இனிமே பெற்ற தாய் தகப்பனை இனிமே இந்த வர்ற கலியுகத்துல பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாத்தான் 6 கிணறு என்பது பிள்ளைகள், ஒரு கிணறு என்பது அப்பா அம்மா. அதனாலதான் ஒரு கிணறு தண்ணி எடுத்து 6 கிணறுல ஊத்துனா நிறையும், 6 கிணறு தண்ணி எடுத்து ஒரு கிணறுல ஊத்துனா நிறையாது. அப்படின்னா இனிமே வரக்கூடிய பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத எடுத்து காட்டுவதற்காக மகாபாரத போரின் முடிவிலே, இந்த பாரத முடிவிலே நடந்த அற்புதமான விளக்கம். ஒரு பானை சோற்றுக்கு அதனாலதான் பாருங்க இன்னைக்கும் முதியோர் இல்லம், அனாதை இல்லம்லாம் இது எப்படி வந்துச்சு? ஒழுங்கா பாத்துக்கிறதுனாலதான். தாய் தகப்பனை பாத்துக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் முதியோர் இல்லம் உருவாகுது, அனாதை இல்லம் உருவாகுது. அதுதான் விளக்கமா. ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆமாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. சரி, ஆக இருந்தாலும் நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க மட்டும் எடுத்து சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். நாளே வரியில சொல்றேங்க. சரி சொல்லுங்க கேப்போம். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும், வாழ்விடரேதும் வராது எப்போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும். தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி நான் காவல் பார்க்கிறேன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்க. அதனால அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை, மனம் இல்லை. ஆகவே அவருடைய அருமை என்ன பெருமை என்னங்கிறத ஆள்ற மத்தி போவீங்க. என்ன பண்ணு என்ன என்ன கந்த பண்ணு கந்த காரங்க இப்படி இவரை பெருமைப்படுத்துறேன் தெரியுமா? அவரை தெய்வமா நினைக்கிறதுனால. அப்படியா? ஆமா பிடிக்கல. ஆமா சொல்ல மாட்டேங்களா? அது பகலும் இந்த அவதையை விழுத்து அவனியோ தொலையில பசபி மடுத்து சொல்லி உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சூரியனுக்கு வெப்பத்தை கொடுக்கிற வேலை, சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வேலை, மகாவிஷ்ணுக்கு காக்கக்கூடிய வேலை, பிரம்மாவுக்கு படைக்கக்கூடிய வேலை, ருத்ரனுக்கு அழிக்கக்கூடிய வேலை, யமனுக்கு உயிரை பிடிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையும், கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையும், ஓட்டமா சொல்லாதே உமைக்கு நான் கரையும், கைவருசை செல்லாத போ கற்று வந்தாலும் கைவருசை செல்லாத போ செல்லாத போ செல்லாத போ. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறை வேட்டி மாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பே சொல்லும் எல்லாத்தை காமா. கேட்க மாட்டேன். ஓய் நாரதரே, நான் நேத்திரம் ரொம்ப சத்தம் போடாதீங்க. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்றிருக்கிறாய். இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் ஆடவள்ளு, நான் அணிந்திருப்பது பிரம விடுச்சு மல்லு. இது சத்தையா சத்தியா சத்தியம். நான் மாறுகிறேன். சாரதான் போங்கல். நீங்க மோதிக்கிறாம போங்க. 4 எலும்பு, 3/4 கிலோ கறி, 5-6 மசுறு இருக்கா இல்லையான்னே தெரியல.
போகலையா நீங்க? என்னம்மா கையில கட்டைய சொன்னாங்க? நான் ஆத்தாடி சத்தம் பெருசால இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ண போறாருன்னா நேரா முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி முருகன் கிட்ட சொல்ல போறாரு, அப்பா முருகன் நான் வள்ளி பிள்ளைய பார்த்தேன், அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு. இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது. அந்த வண்டி இருக்கிறதுலே பெரிய வண்டி அந்த வண்டி. ஆமா, வரட்டும் முருகா, வர வேண்டும் வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே, வருக வருக வருக.